ஒரு ஊரில் ஒரு அரசன் ஆட்சி செய்து வந்தார். அதே சமயம் அருகில் உள்ள காட்டில் ஒரு நாய் அழகான 2 பெண் குழந்தைகளை வளர்த்து வந்தது. அவர்கள் இருவரும் ஒரு குடிசை வீட்டில் மிகவும் பாதுகாப்பான மற்றும் சிறந்த முறையில் வளர்ந்தனர். 2 பேரும் மிகவும் அழகாகவும் இருந்தனர். அரசன் வேட்டைக்கு சென்று திரும்பும்போது மிகவும் தாகமாக இருந்தது. எனவே அங்கே இருந்த குடிசை வீட்டில் தண்ணீர் வாங்கி வருமாறு மந்திரியிடம் கூறினார். மந்திரியும் அந்த குடிசைக்கு சென்று தண்ணீர் கேட்டபோது ஜன்னல் வழியாக ஒரு சொம்பில் தண்ணீர் கொண்டு வந்தார் பெரிய பெண். சிறிய பெண் ஆடு மேய்க்கச் சென்று விட்டார். தண்ணீர் கொடுத்ததை பார்த்த அரசர் அப்பெண்ணை திருமணம் செய்து கொள்ள அழைத்துச் சென்று விட்டார். தங்கையிடம் இதை தெரிவிக்கும் விதமாக தன் இடது கை சுண்டு விரலை வெட்டி ஜன்னல் மீது வைத்துவிட்டு செல்லும் சாலையில் தன் சேலையை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போட்டு கொண்டு சென்றார். ஆடு மேய்த்து திரும்பிய சிறியவள் அக்கா என அழைக்கும்போது அந்த விரல் என்னம்மா என்றது. மறுபடியும் மறுபடியும் அழைத்தவாறு விரலை கண்டுபிடித்தார். மேலும் அக்காவின் சேலை துண்டுகளை பொறுக்கி எடுத்துக்கொண்டு அரண்மனை வந்து சேர்ந்தார். தங்கையை பார்த்த மந்திரி அவர் மீது ஆசைப்பட்டு திருமணம் செய்து கொண்டார். இதேவேளை அவர்கள் தாய் மகள்களை காணாமல் தேடி தேடி மோப்பம் பிடித்து ஒரு வழியாக அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். முதலில் மூத்த மகள் வீட்டிற்கு வந்தார். அந்த நேரத்தில் அவள் தன் தாய் என்றும் பாராமல் பணியாட்களிடம் கூறி சூடான நீரை ஊற்றி விரட்டிவிட்டார். அந்த நாயும் அழுது கொண்டே தன் இளைய மகள் வீட்டிற்கு வந்தது. தன் தாயை கண்டு பதறியவள் தாயை சமாதானம் செய்து உபசரித்து உணவளித்து வந்தார். தான் இறக்கும் தருவாயில் மகளிடம், மகளே, நான் இறந்த பிறகு என்னை புதைத்து விடாமல் பெட்டியில் போட்டு உறையில் கட்டி தொங்கவிடு. 3 நாட்கள் கழித்து திறந்து பார் என்று சொல்லி இறந்துவிட்டது. அதேபோல் 3 நாட்கள் கழித்து திறந்து பார்த்த பெண்ணிற்கு மிகவும் ஆச்சரியம். பெட்டி நிறைய பொன்னும் பொருளும் இருந்தது. அதை அளக்கும் படியை தன் அக்காவிடம் கேட்டபோது அக்காவிற்கு ஆச்சரியம், அவளிடம் அளக்கும் அளவு என்ன வைத்திருக்கிறாள் என்று. எனவே தன் சந்தேகம் தீர்க்கும் வகையில் படியின் அடியில் புளியை ஒட்டி தங்கையிடம் தந்துவிட்டார். இதை அறியாத தங்கை பொன் பொருளை எல்லாம் அளந்து பின்னர் அவர் அக்காவிடம் கொடுத்தாள். பணியை திருப்பி பார்த்த அக்கா தங்கையிடம் கேட்டு தெரித்து கொண்டார். அதேபோல ஒரு நாயை கொண்டு வந்து கொன்று பெட்டியில் வைத்துவிட்டு 3 நாட்கள் கழித்து திறந்தவளுக்கு பேரதிர்ச்சி. பெட்டி முழுவதும் புழுக்கள். இவ்வாறு ஆனது என்று தங்கையிடம் சொல்ல, தங்கையோ, அக்கா, எல்லா நாய்களும் அம்மா ஆகிவிட முடியாது, இதை முதலில் புரிந்து கொள் என்றாள். அதன் பின்னர் ஒவ்வொரு நாளும் மூத்த பெண்ணின் வாழ்க்கை தரம் குறைந்தது, இளைய பெண்ணின் வாழ்க்கை தரம் அதிகரித்தது. எனவே எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் நன்றி மறக்கக்கூடாது. மேலும் தாய், தந்தை மற்றும் பெரியவர்கள் அனைவரையும் மதித்து நடக்க வேண்டும். நன்றி.